சோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி திருமலா vlog-ஓட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க எபிசோட் 1 எபிசோட் 2 பார்க்கலனா மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த எபிசோட் 1 எபிசோட் 2 பார்க்கலாம். அண்ட் எபிசோட் 2 அண்ட் எபிசோட் 1 கொடுத்த மாதிரி அதே சப்போர்ட்டும் இதுக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமா வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கும் ரொம்ப அதிகமான சப்போர்ட் வரும்னு நம்பி இந்த வீடியோ போறேன். நம்ம வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியான கூட்டம் கைஸ். பார்த்தது தெரிஞ்சுருப்பீங்க. காலையில் 3 மணி மாதிரியே இல்லை, ஈவினிங் 6 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ கூட்டம். இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கூட போயிடலாம் போல. இந்த கூட்டத்தை பண்ணவே முடியாது. சரியான வந்து 3 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னா, ரியலாக சொல்லணும்னா 5:10 ஆயிடுச்சு. செம்ம கூட்டம். லைன் உங்களுக்கு தெரியுதா? லைன் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? போயினே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் பார்த்தீங்களா? ஐயோ, ரியலாக சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வர டைமில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைம்னா பார்த்துருவாங்க. எப்போ கூட்டம் இருக்கான்னு எனக்கே தெரியல. ஆனால் செம்ம கூட்டம். எல்லோரும் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நானும் கத்தி கத்தி பேசுகிறேன். ஆனால் சரியான கூட்டம் மக்களே. பாருங்க, தெரியுதா? சூப்பர் கூட்டம். இப்போவே ரொம்ப நேரம் உட்கார வச்சு காலெலாம் வலியுது எனக்கு ஆல்ரெடி. இந்த வழியில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து டோக்கன் எடுக்க பார்த்தீங்கன்னா, டோக்கன் எடுக்கவே அப்படி இருக்குன்னா அப்போ சாமி பார்க்க எவ்வளோ கூட்டம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இது வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோதான். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இப்படி போயிட்டு திரும்பி யூட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போயிட்டு யூட்டர்னு போயிட்டு யூட்டர்னு. ஐயோ, அதுக்கு ஒரே லைனாக வச்சுருவாங்க போல. கொஞ்சம் யாராச்சும் திருப்பதிலேருந்து யாராச்சும் ஒரு ஆஃபீஸர் ஆச்சு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்கன்னா அடுத்து நான் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கைஸ், ஃபைனலி நம்ம டிக்கெட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம டிக்கெட்டுக்காக. இதுவங்க இதுதான் நம்மளோட டிக்கெட் கவுண்டர். சூப்பராக நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு மேலே திருமலாக்கு தான் பஸ் ஏறி போயிட்டு நம்ம மொட்டை அடிக்க போகணும். அதுதான் ஸ்ட்ரெயிட்டாக போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாக திருமலாக்கு. திருமலாக்கு எப்படி போகிறோன்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்டெப்ஸில் தான் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சனால நம்ம பஸ்லேயே போயிடுறோம். ஆமாம் தம்பி, டோக்கனு தரிசனம் எப்போ கிடச்சிதுன்னு கேட்காதீங்க. இருந்தவங்க 31 மத்தியானம் 1 o'clock கிடச்சிது. பாருங்கள் மூஞ்சி எப்படி பலபலன்னு இருக்கா. மூஞ்சில் கூட சிரித்து வச்சுருக்கேன். இதில் இந்த டிக்கெட்டில் வந்து ஒரு லட்டு ஃப்ரீ ஒரு பர்சனுக்கு. அடுத்து 31 நம்மளுக்கு வந்து 12 o'clock 1 o'clock 2 o'clock. நம்ம ஃபஸ்ட்டு போனாலும் 1 o'clock கிடச்சிச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் லேட்டாக வர 7,000 டிக்கெட் தான் இருக்குது. லேட்டாக வர 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து லக்கினால நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுக்கு என்னென்ன வேணும்னா, நம்ம டோக்கன் வந்து மெயினாக ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு நம்ம கொடுத்துட்டிங்கன்னா இந்த டோக்கன் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டோக்கனில் எடுக்க நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் நின்று அடுத்து நீங்களே வெறுப்பாயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இப்போ நம்ம வந்து அங்கே டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சாப்பிட வந்துட்டோம். காலையில் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம்ல. ஸோ நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட எங்கே வந்துருக்கோம்னா, இங்கே ஏதோ அந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம டோக்கன் கொடுத்தாங்க. அது வெளில வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு தெரில. இது தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸ் நம்ம இப்போ இட்லி தான் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி எப்படி டேஸ்ட் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது காரமாக சூப்பராக இருக்குது. சட்னி, ஒயிட் சட்னி.
பார்த்தா தெரியும் நம்ம பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஏசி பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏசி பஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ், ஸோ மேலே போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நம்ம ஏசி பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அவுட் வந்துடுது. நிறைய பஸ் இதெல்லாம் நார்மல் பஸ் கைஸ், நார்மல் பஸ் நிறைய. இது வந்து பஸ் ஸ்டாண்டு, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு. மேலே அன்ஃபார்ச்சுனேட்லி ஏசி பஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் தான் போகிறேன், பின்னாடி இருக்க பஸ்ஸில். சரி நம்ம கிளம்பலாம். உங்களுக்கு அங்கே தெரியுதில்ல, அங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். மேலே போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோன்னு. நம்ம வந்து நார்மல் திருப்பதி டு திருமலை தான் போகிறோம். ஸோ நம்ம அடல்ட் ஆகிட்டோம், நம்ம சைல்டு இல்லை. ஸோ 90 rupees அப்படி தான் நினைக்கிறேன். எஸ் 90 தான் போட்டிருக்கு. அப்போ 9 3s எவ்வளோ கனெக்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸ் நம்மளுக்கு வந்து இங்கே பேக்லாம் செக் பண்ணி விட்டாங்க. பேக்லாம் நல்லா செக் பண்ணி எந்த பாம்புகையும் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பஸ்ஸை கூட செக் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி அப்படியே இங்கே போக வேண்டியதாங்க. அப்புறம் ஆடி ஒரு மாதிரி விழுந்துற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ஹில்லில் ரோடே ஒரு மாதிரி செருகிற மாதிரி இருக்குது. அவள் தான் நம்ம பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் ஏறி நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா எப்பயும் பஸ்ஸில் இறங்கியிருக்கேன், எப்பயும் பஸ்ஸில் மேலே போனதில்லை. இப்போ தான் மேலே போக போகிறேன் திருமலாக்கு. காதில் அடையுது. இப்போ ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த ப்ரெஷர் ரொம்ப அடைப்பு இருக்குது. அதான் செம்மையாக டர்னிங்லாம் சூப்பராக அடிக்கிறார் நம்ம டிரைவரு. ரைஸ் நம்ம டிரைவர் சூப்பராக டர்னிங்லாம் அடிக்கிறாரு.